அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். அன்றாட வாழ்க்கையில் தினம் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பண தேவை அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காக தாங்க. சரி, இந்த பணம் நமக்கு வரணும், வந்த பணம் நம்ம கையில் தங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? நமக்கு பண தேவைகளை கொடுக்கக்கூடியது இந்த 2ஆம் பாவகம் தான். அப்போ அந்த 2ஆம் பாவகம் தான் நம்மளுடைய வருமானத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த வருமானம் எந்தெந்த லக்னத்திற்கெல்லாம் லாக் ஆகும் அப்படின்னு பார்த்துடலாமா? எப்படி இருந்தால், என்ன அமைப்பில் இருந்தால் அது பிரச்சனைகளை தரும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. ரிஷபம். இந்த ரிஷப லக்னத்திற்கு பணத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பது யாரு அப்படின்னா புதன் பகவான் தாங்க. பொதுவாக சுக்கிரன் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட மாட்டார். இங்கே ஒரு தெளிவு நமக்கு வேணும். இந்த சுக்கிரன் வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் இந்த ரிஷபம்னு வரும்போது அவர் அந்த வீட்டுக்கே அதிபதியாக இருந்தாலும் அவர் கடனை தான் அதிகமாக கொடுப்பாரே தவிர அங்கே பணத்தை கொடுக்கணும்னா அதுக்கு புதனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். இந்த சுக்கிரனும் புதனும் நல்ல அமைப்பில் இருந்ததுன்னா இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வசதி வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பு உண்மையிலேயே இவங்களுக்கு உண்டு. அப்ப இவங்க ஜாதகத்துல இந்த சுக்கிரனும் புதனும் எங்க இருக்கக்கூடாது தெரியுமா? புதன் இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்தளவுல துலாம்ல இருக்கக்கூடாது, துலாம்ல இருக்கக்கூடாது, தனுசுல இருக்கக்கூடாது, ரிஷபத்துல இருக்கக்கூடாது. இந்த இடங்களில் இருந்தால் லக்னத்துல தானே இருக்காரு புதனும் சுக்கிரனும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா 2ஆம் இடத்தினுடைய அதிபதி லக்னத்துல இருந்தா எவ்வளவு பிரச்சனைகளை தரும்னு நீங்க ஏஎல்பி வகுப்புல படிச்சு பாருங்க. அப்ப தெரியும் உங்களுடைய பேச்சினால பிரச்சனைகள், உங்க குடும்பத்தினால பிரச்சனைகள்லாம் எவ்வளோ ஏற்படும் அப்படின்னு. அந்த லக்னத்துல இருந்தாலும் ஜாதகர் அந்த வருமானத்தை சரியா ஹேண்டில் பண்ண மாட்டாரு, அதனாலேயே அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இடங்களில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்படும். இதுக்கு என்ன பரிகாரம், இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா இவங்க கொய்யா பழத்தை தானமாக நிறைய பேருக்கு கொடுக்கணுங்க. நான் கொய்யா பழத்தை தானமாக கொடுத்துட்டு இவங்க ஆலயம்னு போய் வழிபாடு பண்றாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவில்கள்ல அந்த பெருமாள் கூட அந்த 2 சொரூபங்கள்ல இல்ல ஒரு சில ஆலயங்கள்ல சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இரட்டை தெய்வங்களாக சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போறீங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த ஆலயங்கள் அல்லது ஸ்ரீதேவி பூதேவி சமேதரோட பெருமாள் இருப்பார் இல்லையா, நின்ற திருக்கோலத்தில் இருப்பார் இல்லையா, அந்த பெருமாளையும் நீங்க வழிபாடு செய்யலாம். துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு அந்த பணம் கையில தங்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ரிஷபத்தை பொறுத்தளவுல இவங்க சில செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் அழகா கிரியேட்டிவா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணணும். அவங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த நிலைகள் அப்படிங்கிறது திருப்தியை தராத ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்திடும். அதனால இவங்க இந்த பெருமாளை வழிபடும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த லக்னம் மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்திற்கு பண தேவைகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு தேவைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த மிதுனத்திற்கு பணத்தை தரக்கூடியவர் யாரா இருப்பாங்க அப்படின்னா சந்திர பகவான் தாங்க வருமானத்தை தரணும். ஏன்னா அவர் தான் அந்த வருமானத்தை தரக்கூடிய பாவகத்திற்கு அதிபதியாக மாறுறார். அப்ப இந்த சந்திரனாவே நம்ம என்ன நினைப்போம், ஏற்ற இறக்கமான வருமானங்கள் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அப்ப இந்த ஏற்ற இறக்கமான வருமானத்தை தரக்கூடிய இந்த சந்திர பகவான் சில இடங்கள்ல இருந்தால் இந்த மிதுனத்திற்கு பண தேவைகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த சந்திரன் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது தெரியுமா? இந்த சந்திர பகவான் இந்த ஜாதகத்திற்கு நம்ம பொதுவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மிதுன லக்னத்திற்கு விருச்சகத்தில் இந்த சந்திரன் இருக்கக்கூடாது, மகரத்தில் இந்த சந்திரன் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்களை தராது. அந்த வருமானத்தை அந்த ஜாதகரால பெற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க மாவிளக்குனால தீபம் போட்டு பக்கத்துல உள்ள அம்பாள் கோவில்களுக்கு போயிட்டு வந்தாலே போதும். இவங்களுக்கு பண வரவு, பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பண தேவைகளை அவங்க பெறுவதற்கு அருகில் உள்ள அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணணும். இதுவே கடக லக்னம். இந்த கடக லக்னத்திற்கு பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்ன காரணத்தினால ஏற்படும்னா 2வது வீடு சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் இவங்களுக்கு கண்டிப்பா பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருங்க. இந்த குறிப்பா சூரியன் சில இடங்கள்ல இருக்கக்கூடாது. ஏன்னா கடக லக்னத்தை பொறுத்த அளவுல வருமானத்தை தரக்கூடிய சூரிய பகவான் கடக லக்னத்திற்கு தனுசுலையோ அல்லது கும்பத்திலேயோ இந்த சூரிய பகவான் இருந்தா அந்த பண
பணவரவு அப்படிங்கிறது அவங்களுக்கு பாதிக்கப்படும். ஜாதகரால் அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இப்போ இவங்க என்ன பண்ணணும்? இந்த பண தேவைகள் அவங்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவன் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்தில் நெய் தீபம் இட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவு அந்த பண தேவைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்மம். இந்த சிம்ம லக்னத்திற்கு இந்த பண தேவைகள் பூர்த்தி ஆகணும், பணம் வந்து கையில் தங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வருமானத்தை யார் கொடுப்பாங்க? சிம்ம லக்னத்தை பொறுத்தளவில் புதன் தான் வருமானத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ இந்த புதன் வருமானத்தை தர்றாரு அப்படின்னா நல்ல இடங்கள்ல இருக்கணும். முக்கியமாக இந்த இடங்கள்ல இருந்தால் புதன் வருமானத்தை கொடுக்க மாட்டார். அப்போ புதன் எந்த இடத்துல இருக்கணும்? சிம்ம லக்னத்திற்கு மகரத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ புதன் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக வருமானத்தை அவரால் கொடுக்க முடியாதுங்க. கொடுத்தாலுமே ஜாதகரால் பயன்படுத்திக்க முடியாது. இந்த இங்க இருக்க எடுத்துக்கன்னா அவர் தேடுவார், எங்க இருக்கு அப்படின்னு தேடுவார். அதுக்கு சின்னதா ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு கண்ணு தெரியாதவர் ஏதோ ஒரு நல்லது பண்றாரு, அந்த நல்ல பலனுக்கு மெச்சி அந்த சன்னியாசி என்ன பண்றாரு, அவருக்கு தான் வச்சிருந்த திருவோட்டை கொடுக்குறாரு. அந்த திருவோட்டை வாங்கினதுக்கு அப்புறம் இதை வச்சு நீ வாழ்நாள் பூரா வசதியாக வாழக்கூடிய அமைப்பை இதை வச்சிருந்தீங்கன்னா கிடைக்கும், இதை வச்சு நீ பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த திருவோட்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த கண்ணு தெரியாதவர் என்ன பண்றாரு, இது திருவோடு தானே, இந்த திருவோடுல அப்படி என்ன இருக்க போகுது, சரி நம்ம இந்த திருவோடுல நம்ம பிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு பிச்சை எடுக்கிறார். ஆனா அதை தெரியாமல் வந்த வழிபோக்கர் அதை பார்த்துட்டு அது வந்து தங்க திருவோடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அவர் வந்து நான் உனக்கு பைசா தரேன், இந்த திருவோடை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து செலவுக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு அந்த திருவோடை அவர் கொடுத்தாரு. அப்போ சாமி வரம் கொடுத்தால் கூட சில நேரங்களில் நம்ம வாய்ப்புகளை பயன்படுத்திக்குவோம், அதை பார்க்கவோ மாட்டோம், அதை நம்மளால பயன்படுத்திக்க தெரியாது அப்படிங்கிறத இந்த நிகழ்வுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற நிகழ்வை நம்ம படிக்கிறோம், நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். இந்த புதன் வந்து இந்த இடங்களில் இருந்தால் நம்ம என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படின்னா, பொதுவாக இந்த சொர்ண அப்படின்னு சொல்லி பேர் இருக்கும். அந்த சொர்ண கணபதியாக இருக்கட்டும், சொர்ண லக்ஷ்மியாக இருக்கட்டும், சொர்ண புரீஸ்வரராக இருக்கட்டும், அல்லது சொர்ண பைரவராக இருக்கட்டும், இந்த சொர்ணம் தங்கம்னு சொல்லக்கூடிய பொன் வைத்தநாதர்னு கூட இருக்கும். அந்த மாதிரி ஆலயங்களுக்கு போய் அவங்க வழிபாடுகள் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்ம லக்னத்திற்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் கையில் தங்கும், வருவதற்கான வழிகள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.